அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியர் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதனால்தான் இந்த நாளிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலே மிகுந்த நம்பிக்கையும் தேவன் பேரில் ஒரு அன்பையும் இந்த நாளில் இந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? பெருக செய்யும். மறுபடியும் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம கடந்த 2 வாரங்களாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இப்போ அவர் நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே அவர் பலியாக மரித்து ரத்தம் சிந்தினாரே, அதன் அடிப்படையிலே இப்பொழுது உயிரோடு எழுந்த கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலிருந்து அந்த இரத்தத்தின் அடிப்படையிலே, அந்த பாவ நிவிர்த்தி பலியின் அடிப்படையில் அவர் பிதாவினிடத்தில், பிதாவே, என்னுடைய சகோதரனுக்கு என்னுடைய சகோதரிக்கு நீர் மன்னிக்க வேண்டும், நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்கள் வாழ்விலே உடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் செய்கிற அந்த வேண்டுதல் அடிப்படையில் தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே பாவ மன்னிப்பை, சாபத்திலிருந்து விடுதலையை, ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் குறிப்பாக ஒரு காரியத்தை பார்த்து வருகிறார். அது என்னது? இந்த எபிரேயர் 7:25 சொல்லுது, இயேசு கிறிஸ்து நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை நாம் கடந்த 2 வாரங்களாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்து நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்றதை புரிந்து கொள்வதற்கு நாம் பேதுருனுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாய் வைத்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அதில் நாம் பார்த்தோம் எப்படி பேதுரு பாவத்தில் விழுவதற்கு பிசாசினால் சோதிக்கப்படும் போது இயேசு எப்படி பேதுருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவர் அந்த ஒரு சோதனையிலே அவர் விழுந்து 3 முறை மறுதளித்தாலும் பாருங்கள், இயேசு அவருக்காக ஏற்கனவே வேண்டிக் கொண்டார். என்னது? அவரோட விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டது நிமித்தம் பாருங்கள், அவர் 3 தரம் மறுதளித்த உடனே இயேசு அந்த சேவல் கூவின உடனே இயேசு அவரை திரும்பி அவரை நோக்கி பார்த்த உடனே பாருங்கள், பேதுரு உள்ளத்திலே உணர்த்தப்பட்டவராய், குத்தப்பட்டவராய் இயேசுனோட வார்த்தையை நினைவு கூர்ந்து மனங்கசந்து என்ன செய்கிறார்? மனம் திரும்புகிறார். அதற்கு பின்பு பார்த்திங்கன்னா யோவான் 21 நம்ம பார்த்தோம், 3 முறை எந்த வாயினால் பேதுரு இயேசுவை மறுதளித்தாரோ அதே வாயினால் இயேசு அவரை 3 முறை, இயேசுவே, நான் உம்மில் அன்பாகவே இருக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் இயேசுவின் பேர் இருக்கிற அன்பை அறிக்கை செய்ய வைக்கிறார். இது எதை குறிக்கிறது? நாம் பார்த்தோம் 1 யோவான் 1:9 தேவன் வெறும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வைத்து நம்மை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் அந்த காரியத்துக்குள்ளே மட்டும் இயேசு கிறிஸ்து நம்மளை நடத்துவதில்லை. பாருங்கள், ஒரு பாவத்தில் விழும்போது நம்ம கீழே விழுந்து போகிறோம். அப்போது விழுந்து போகிற நம்மை திரும்ப தூக்கி நிறுத்தி அவருக்காய் வாழுகிறவர்களாய் நம் வாழ்க்கையை மாற்றுவதற்காக அடுத்தது என்ன பண்ண? பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அந்த 1 யோவான் 1:9 2வது பகுதி சொல்லுது, நம்மை சகல அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார்னு சொல்லி. அப்போது அந்த சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அந்த சுத்திகரிப்பு என்னதுன்னு பார்த்தோன்னா பாருங்கள், நம்ம ஒருவர் பாவம் செய்யும்போது அதனால் சில அழுக்கு நம்முடைய வாழ்க்கையில் படிந்து விடுகிறது. நம்முடைய எண்ணங்கள் தீட்டுப்பட்டு விடுகிறது, வாய் பேச்சு தீட்டுப்பட்டு விடுகிறது, நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பது தீட்டுப்பட்டு விடுகிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் அல்ல, நம் பாவங்களை அறிக்கை செய்யும் போது
அதுக்கடுத்தது நம்முடைய வாயினாலே அவர் அவர் அறிக்கை செய்வது நம்மை சுத்திகரிக்கவும் என்ன செய்கிறார். இயேசு ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று பார்த்தோம். அப்போது அந்த அறிக்கை அதை தான் இங்கே யோவான் 21 ஆண்டவர் செய்கிறார். 3 முறை அந்த வாயினால் ஆண்டவரே நான் உண்மையில் அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய மனதின் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் இயேசுவை மறுதளித்த அந்த எண்ணங்களிலிருந்து முற்றிலும் பாருங்கள், அந்த எந்த காரணத்தினால் அந்த பாவத்தில் விழுந்து போனாரோ அந்த அழுக்கிலிருந்து பேதுரு என்ன செய்கிறார், சுத்திகரிக்கப்படுகிறார். இப்போது ஆண்டவருக்காய் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு அப்போஸ்தலனாய் மாறும்படி அவரோட வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது. இப்போ பாருங்கள், ஆண்டவர் அவரை தூக்கி என்ன செய்கிறார், விழுந்து போன பேதுருவை தூக்கி நிறுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை தான் நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கூட இன்றைக்கு பாவத்தில் விழும்போது முதலாவது நம்ம பாவத்தை என்ன செய்கிறோம், அறிக்கை என்ன பாவம் செய்தோமோ அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே நான் மன்னிங்க, உங்களோட வார்த்தை எப்படி சொல்லுது, வார்த்தைக்கு விரோதமாக செய்யிட்டேன்னு சொல்லி நம்ம சொல்லி பாவத்தை அறிக்கைட்டு பாவம் மன்னிப்பு பெறுகிறோம். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை சுத்திகரிக்கும்படி அந்த அந்த ஒரு பாவ அழுக்கில் விழுந்து நம்ம திரும்ப அதில் விழுந்து விடாதபடிக்கு நம்மளை தூக்கி நிறுத்தி வாழ்க்கையில் அவருக்காக பயன்படுகிற பாத்திரமாக வாழும்படி மாற்றுகிறதுக்கு நம்மை சுத்திகரிக்கிற என்ன பண்ணுறாரு, அவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை அறிக்கை செய்யும்படி என்ன செய்கிறார், நம்மை நடத்துகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதை தான் நம்ம இந்த வருஷ துவக்கத்திலேருந்து பார்த்துட்டு வரோம். அப்போது பாருங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய ஒழிந்து போயினா எல்லாம் என்னது புதிதாயின. அப்போது நம்ம பாருங்கள், அதை தான் நம்ம செய்யணும். பாருங்கள் ஓரிரு வசனங்களை நாம் எப்படி பாருங்கள், நம்ம பாவத்தில் விழும்போது பாவத்தை அறிக்கை செய்து அதிலேருந்து வெளியே வந்துடுறோம், பாவ மன்னிப்பை பெற்றுறோம். ஆனால் வெறும் நம்ம என்ன பாவத்தை செய்தோமோ அதை மட்டும் அறிக்கை செய்து மன்னிப்பை பெறதோடு நிறுத்துகிற மட்டும் இல்லை, எப்படி பேதுரு பாருங்க, எந்த வாயினால் அவர் பாவம் செய்தாரோ அதே வாயினால் இயேசுவின் மேல் இருக்கிற அந்த 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 அன்பை நேசத்தை அவர் அறிக்கை செய்கிறாரோ அந்த மாதிரி நாமும் என்ன செய்யணும், எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாருங்க நம்ம ரட்சிப்பிலே பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த சத்தியங்களை நம்ம என்ன செய்யணும், வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யும்போது தான் திரும்ப செய்த பாவத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய மாட்டோம், விழமாட்டோம். ஏன்னா இப்போது அந்த சத்தியங்கள் நம்மளை என்ன செய்கிறது, தொடர்ந்து அந்த பாவத்தில் விழாதபடிக்கு நம்மளை தூக்கி நிறுத்தி வாழ்க்கையில் ஆண்டவருக்காக பயன்படும்படி நம்மளை பேதுரை போல் முன்னேற என்ன செய்கிறது பாருங்கள். இப்போது இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் சிலுவையின் மூலமாக நமக்கு உண்டாக்கி வைத்த ரட்சிப்பை நாம் அறிக்கை செய்யணும்னு சொன்னேன்னே, அது எங்கே இருக்குது பாருங்கள். அது எதன் அடிப்படையில் செய்கிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. முதலாவது எபிரேயர் 3:1 நாம் வாசிக்க கேட்போம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரா, இந்த வசனம் சொல்லுது அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறான்னு சொல்லுது. ஆனால் இன்னொரு காரியத்தையும் வசனம் சொல்லுது. அது என்னது, பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலராகிய கிறிஸ்து இயேசு அப்படின்னு சொல்லுது. அப்போது இயேசு கிறிஸ்து யார், நம்முடைய அறிக்கையின் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது பாருங்கள், இயேசு கிறிஸ்து நம்முடைய அறிக்கையின் ஆண்டவராக என்ன செய்கிறார், இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. பாருங்கள், இதை இன்னும் புரிந்து கொள்வதற்கு இதே எபிரேயரில் பாருங்கள் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே எபிரேயர் 3:1 நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலராகிய கிறிஸ்து இயேசுன்னு பார்த்தோம். அப்போ இயேசுவை நாம் அறிக்கை செய்கிறோன்னு சொல்லுது. குறிப்பாக
எதை அறிக்கை பண்ணுகிறோம்? இங்கே அதே பின்னணியில் தொடர்ந்து எபிரேயர் ஆசிரியர் எழுதிட்டு வரும்போது எபிரேயர் 10:23 சொல்கிறாரு, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுன் போட்டிருக்கு. அப்போது இவர் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதுன்னு சொல்லும்போது எதை பற்றி பேசுகிறாரு பாருங்கள். இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் தான் எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பலி நமக்கு எப்படி பாவத்திலிருந்து அவருடைய பலியினால் நமக்கு எப்படி மீட்பு உண்டாகிறது, எப்படி நமக்கு நித்திய மீட்பு உண்டாகிறது, எப்படி நம்முடைய மனசாட்சி பரிபூர்ணமாக எப்படி சுத்திகரிக்கப்படுது, எப்படி தேவ சமூகத்துக்குள்ளே இப்போது நுழையும் பாக்கியம் நமக்கு அதன் மூலமாக நிரந்தரமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த இயேசுவினுடைய ரட்சிப்பினால் உண்டாகிற அந்த தேவனோடு இருக்கிற உறவு, அந்த பாவத்திலிருந்து விடுதலை, அந்த இயேசுவின் பலியினால் உண்டான ரட்சிப்பை குறித்த அந்த ரட்சிப்பினால் வருகிற அந்த பலன்களை அறிக்கையிடுறது பற்றி தான் அந்த எபிரேயர் 10:23 என்ன செய்கிறது, பேசுகிறது பாருங்கள். அப்போது நம்முடைய நம்பி ஒரு சைடில் பாவத்தை அறிக்கை செய்கிறோம், ஆனால் அதோடு நிறுத்துறதில்லை. அடுத்தது இயேசுனுடைய ரட்சிப்பின் மூலமாக வந்த அந்த நம்பிக்கை, அந்த இயேசு ரட்சிப்பு மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியத்தையும் நாம் என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும்னு சொல்லி இதே எபிரேயர் ஆசிரியர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனால தான் நம்ம இந்த வருஷ தொடக்கத்திலேருந்து ஆண்டோட ரட்சிப்பினால் வருகிற பாக்கியங்களை தியானித்தோம். முதலாவது என்ன பார்த்தோம், நம்ம கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, பழைய ஒளிந்து போயினா எல்லாம் என்னது புதிதாயினான்னு பார்த்தோம். அப்போது பாருங்கள், நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்ட பிறகு அடுத்து இதையும் என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். மறுபடியும் அதே பாவத்தில் திரும்ப திரும்ப விழுந்து எந்திக்காதபடிக்கு நாம் என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, இந்த பாவம் செய்தேன், இப்போ அதில் மன்னிப்பு அறிக்கை செய்கிறேன், ஆனால் இப்போ அந்த அழுக்கெல்லாம் சுத்திகரிக்கப்படணும் ஆண்டவரே, திரும்ப திரும்ப விழக்கூடாது. அப்போ நம்ம என்ன அறிக்கை செய்யணும், தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறாய் ஸ்தோத்திரம், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின ஆண்டவரே, அதற்காய் நன்றி. பழைய பாவ சுபாவம் என்னை விட்டு ஒளிந்து போனது, நான் இப்போ ஒரு புது மனுஷன் ஆகிட்டேன், தேவ சாயலாக இருக்கேன். அப்போது தேவ சாயலில் நான் இருக்கிறதுனால, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் இப்போது பரிசுத்தமாக வாழ்வதற்கு எனக்கு பலனுண்டு அப்படின்னு சொல்லி ரட்சிப்பின் மூலமாக உண்டான இந்த பாக்கியங்களை நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். பாருங்கள், அறிக்கை செய்யணும். ரோமர் 8:2 சொல்லுகிற போல, கிறிஸ்து இயேசுவினால ஜீவனோட ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்னும் பிரமாணத்தினை என்ன செய்யிருக்கு, விடுதலை ஆக்கிட்டேன். அப்போது இதை நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். இந்த நம்பிக்கையை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்முடைய மனது என்ன செய்து, அந்த ஒரு பாவம் செய்த பார்த்தீங்களா, அதனால் அந்த அழுக்கு நம்முடைய மனதில் எண்ணங்கள் எல்லாம் படியுது பார்த்தீங்களா, இப்போ அதெல்லாம் என்ன செய்யுது, நீங்குது. இயேசுவின் ரத்தம், அந்த தேவனோட வார்த்தையின் மூலம் பாருங்கள், தேவ வல்லமை கிரியை செய்து, இயேசுவின் ரத்தம் கிரியை செய்து அழுக்கெல்லாம் நீக்குது. அப்போது இப்போ என்னது, இது அறிக்கை செய்யும் போதே என்னது, நாமும் பேதுருவை போல் என்ன செய்கிறோம், கட்டப்படுகிறோம். பேதுருவை போல ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படும்படி நம்முடைய விழுந்து போன வாழ்க்கை தூக்கி என்ன செய்யப்படுகிறது, நிறுத்தப்படுகிறது. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி பாருங்கள், ஆண்டவரை நம்மளை பாருங்கள், நமக்கு பிரதான ஆசாரியாக இருந்தால் நமக்காக வேண்டுதல் செய்து இப்படி நம்மளை நேர்த்தியாக என்ன செய்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே என்ன செய்கிறார், நேர்த்தியாக நடத்துகிறாரு. பாருங்கள், பாவத்தில் விழுந்த நம்மளை இப்படி தான் நம்மளை நேர்த்தியாக பேதுருவை போல நேர்த்தியாக என்ன செய்கிறார், தூக்கி நிறுத்துகிறார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இப்போது தொடர்ந்து இதை தியானிக்க போகிறோம். பாருங்கள், அப்போது இப்படி பேதுருவை பாருங்கள், ஆண்டவர் அறிக்கை செய்ய வைத்த ஆண்டவர் பாருங்கள், நாம் பார்த்தோம். இப்போ நம்ம எதை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் நம்ம முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அப்போது பாவத்தில் பேதுரு விழுந்தார், அவரை தூக்கி எழுப்பினார் ஆண்டவர். எழுப்பின ஆண்டவர் பாருங்கள், இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நம்ம மே மாதம் கடைசி வார ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், நம்ம பெந்தேகோஸ்தே ஞாயிறாக நாம் நினைவு கூர்ந்தோம். அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு ஊற்றப்படுகிறார். அன்னைக்கு தான் சபை பிறக்குது. அந்த நாளை நாம் மே மாதம் கடைசி வார ஞாயிற்றுக்கிழமை நினைவு கூர்ந்தோம். அப்போது
அந்த முதல் பெந்தைகொஸ்தே நாள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த முதல் சபை பிறந்த அந்த முதல் பெந்தைகொஸ்தே நாளிலே பாருங்க எப்படி ஆண்டவர் பாருங்க தொடர்ந்து கிரியை செய்து பேதுரு எப்படி முற்றுமுடிய ரட்சிக்கிறாரு, அவர் எப்படி அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறான்னு பார்க்க பாருங்க. இப்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் அங்கே இப்பொழுது 14வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரைத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்படி பாருங்க பேதுருவை ஆண்டவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறார் என்பதை பார்த்து வருகிற ஒரு எடுத்துக்காட்டா. ஏன்னா இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் கிரியை செய்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க ஒரு கிட்டத்தட்ட இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் என்பது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாளில் இந்த சம்பவம் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற சம்பவம் நடக்குது. அப்போ இந்த சம்பவத்துக்கு ஒரு 50 நாளைக்கு முன்பு தான் பாருங்க நம்முடைய பேதுரு ஐயா என்ன செய்தார், ஆண்டவரை மறுதளித்து விழுந்து போனார். ஆனால் பாருங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு அவரை மனம் திரும்ப வச்சு, இயேசுவின் மேல் இருக்கிற அன்பை அறிக்கை செய்ய வச்சு, அவருடைய ஆடுகளை மேய்க்கும்படி பேதுருவோட வாழ்க்கையை தூக்கி நிறுத்தின ஆண்டவர் பாருங்கள் அந்த உயிர்த்தெழுந்த நாளில் அந்த 50 நாள் கழித்து ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளிலே பாருங்கள் அன்னைக்கு அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அன்னைக்கு என்ன நடந்துச்சின்னு சொல்லி அதை குறித்த பிரசங்கத்தை பண்ணும்படி பாருங்கள் ஆண்டவர் பாருங்கள் எல்லா அப்போஸ்தலர்களையும் ஆண்டவர் பேதுருவை தான் எழும்பி நிற்க வச்சு பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு பாருங்கள். அப்போது யோசிச்சு பாருங்கள் இது எதை காட்டுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 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 பேதுரு வாழ்க்கையில் நடக்கிற இந்த எடுத்துக்காட்டு நமக்கு மிகுந்த நம்பிக்கையை என்ன செய்கிறது கொடுக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பாருங்க சொல்கிற ஒரு வார்த்தை, அண்ணே என்னெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவாரா, என் வாழ்க்கையில் இப்படி குறை இருக்குது, என் வாழ்க்கையில் அப்படி குறை இருக்குது, ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசை தான், ஆண்டவருக்காக நான் சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும், ஆண்டோடைய நாம மகிமைக்காக நான் பயன்படணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் பாருங்கள் நம்முடைய கடந்த வாழ்க்கையின் ஞாபகம் தான் என்ன செய்து வருது, ஐயோ நான் அந்த காலத்தில் இப்படிலாம் விழுந்து போனேனே, என்ன போய் எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார். அதுக்கு தான் ஆண்டவர் பாருங்க நாம் இங்கே பேதுரு வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக வச்சு இங்கே தியானிச்சிட்டு இருக்கோம். எபிரேயர் 7:25. ஏன்னா நமக்காய் அவர் வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க என்னது வல்லவராக இருக்கிறார், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே விழுந்து போன பேதுருவை ஆண்டவர் என்ன செய்கிறார், பெந்தைகொஸ்தே நாள் அன்னைக்கு எழும்பி அவ்வளோ ஒரு வல்லமையாக ஆண்டவர் இயேசுவை குறித்த ஒரு பிரசங்கத்தை அன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பாருங்க வைத்து அந்த நாளிலே பாருங்க 3000 பேர் என்ன செய்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. பின்பு நம்ம அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் அங்கேயும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேதுரு யோவானை கொண்டு ஒரு சப்பானி ஆண்டவர் என்ன செய்கிறார், எழுப்பி விட்டு அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துலேயும் பாருங்கள் பேதுரு தான் மறுபடியும் அந்த சப்பானியை எழுப்பி விட்டக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் பேதுரு தான் என்ன செய்கிறார், பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் இப்போது 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? பாருங்க மறுபடியும் அந்த பல வருடமாய் சப்பானியாக இருந்த நடக்க முடியாதவனை பாருங்கள் ஆண்டவர் பேதுரு யோவானை கொண்டு எழுப்பி விடுறாரு. எழுப்பி விட்டோன்னே எல்லா ஜனங்கள்லாம் சுற்றி பார்க்காங்க என்னப்பா நடந்துச்சின்னு. அப்போ அவங்க நடுவில் நின்று பேதுரு தான் மறுபடியும் என்ன செய்கிறார், பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணோன்னா 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர், அப்போஸ்தலர் 3-4ஆம் அதிகாரத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. ஒரு விழுந்து போன, அதுவும் சாதாரண விதத்தில் விழுந்து போனதில்லை. 3.5 ஆண்டு காலங்கள் இயேசுவோடே இருந்துட்டு பின்பு இயேசுவே எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த அளவுக்கு இயேசுவையை மறுதலித்து பாவத்தில் விழுந்து போன பேதுருவை தான் தேவன் திரும்ப தூக்கி எழுப்புகிறார். அது எதை காட்டுது பாருங்கள். அந்த எபிரேயர் 7:25 அதான் சொல்லுது. அவர் தமது மூலமாய் தேவனிடத்தில் வருகிற அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்டுருவோமா? ஏன்னா அந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கு பாருங்கள். நமக்கு பெரிய நம்பிக்கை அளிக்கும் வசனமே அதுதான். எபிரேயர் 7:25, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. அப்போது இப்படியெல்லாம் பாருங்கள், பேதுரு ஆண்டவரால் பயன்படுத்தப்படுற காரணம் என்ன? பேதுருக்காக வேண்டுதல் செய்யும்படி மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர் பேதுருவை முற்றுமுடிய ரட்சிக்க என்ன செய்தார்? வல்லவராக இருந்தார். அதனால தான் அவரை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். அவர் முதல்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அடுத்து 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்படி வல்லமையாக பேதுரு எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர் பாருங்கள். பின்பு பேதுரு தன்னுடைய பூமிக்குரிய ஓட்டத்தின் முடிவுக்கு வந்த பிறகு அவர் சொல்கிறார், எப்படி ஆண்டவர் என்ன முற்றுமுடிய ரட்சித்தார். ஆண்டவருக்காக என்னுடைய கடைசி ஆயுள் காலம் முடிவு வரைக்கும் நான் ஆண்டவருக்காக பிரயோஜனப்பட்டுட்டேன் அப்படிங்கிற அந்த சாட்சியை பாருங்கள் அவர் சொல்கிறார் பாருங்கள். இப்போ 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, விழுந்து போன பேதுருவை ஆண்டவர் என்ன செய்தார்? கடைசி வரைக்கும் ரட்சித்துட்டார். அவரை முற்றுமுடிய ரட்சித்துட்டார் அப்படிங்கிறத சாட்சியாக இங்கே பேதுருவே சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் இயேசு எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேர்விடும் என்று அறிந்திருக்கிறேன். அதாவது அவருடைய வாழ்வின் கடைசிக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. கடைசி வரைக்கும் நான் ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிச்சிட்டேன், ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டேன்னு சொல்லி பவுல் சொன்ன அதே வார்த்தையை இவர் இங்கே 2 பேதுருவில் என்ன செய்கிறார்? அறிக்கை செய்கிறார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் அறிக்கை செய்தார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லி பவுல் சொன்ன அதே காரியத்தை பேதுருவும் 2 பேதுரு 1:13 என்ன செய்கிறார்? அறிக்கை செய்கிறார். அப்போ என்னாச்சு? இதிலேருந்து என்ன தெரியுது? கர்த்தர் பேதுருவை முற்றுமுடிய ரட்சித்தார். அவரோட வாழ்வு கடைசி வரைக்கும் அவரை ரட்சித்தார். ஏன்? அதுதான் தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 7:25 சொல்லுது, அவர் நமக்காய் வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி பேதுருவை கர்த்தர் விழுந்து போன பேதுருவை தூக்கி எடுத்து அவரோட வாழ்க்கையை நிலைநிறுத்தி அவர் ஆண்டவருடைய நாமத்துக்காக வல்லமையாக பயன்படுகிற அப்போஸ்தலனாய் மாற்றி கடைசி பரியந்தம் வெற்றிகரமாக ஓட்டத்தை ஓடி அவரை முற்றுமுடிய ரட்சித்த ஆண்டவர். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் ஒரு விழுந்து போய் கிடக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் வா, உன் பாவத்தை அறிக்கை செய், நான் உன் பாவத்தை மன்னித்து உன்னை சுத்திகரித்து நான் உன்னை வாழ்க்கையை தூக்கி நிறுத்தி என் நாமத்துக்கு மகிமையாக உன் வாழ்க்கையை மாற்றி உன்னையும் முற்றுமுடிய ரட்சிக்க நான் வல்லவராக இருக்கிறேன், கண்டிப்பாக அதை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதனால் இந்த நம்பிக்கை நிறைந்தவர்களாய் நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா நாங்கள் பேதுருனுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி நீர் ஆண்டவரே பாவத்தில் விழுந்து போன எங்களை எப்படி தூக்கி எடுத்து எங்களை முற்றுமுடிய எப்படி ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை தெளிவாக தியானித்தோமே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் இந்த நாளிலே அப்பா இந்த நம்பிக்கை உடையவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே,
இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு பெரியோர், ஒவ்வொரு சிறியோர் எல்லாரும் நம்பிக்கை பெறட்டும். என்னையும் ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். பேதுருவை போல என்னையும் அவருடைய நாமத்துக்காக மகிமையை பயன்படுத்துவார். என்னையும் முற்றுமுடிய ரட்சிப்பார். நான் கீழே விழுந்து போக மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன். கண்டிப்பாக என்னை முற்றுமுடிய ரட்சித்து அவருடைய வருகையில் நானும் எடுத்துக்கொள்ளப்படும்படி ஆண்டவர் என்னை முற்றுமுடிய ரட்சிப்பார் என்ற அந்த நம்பிக்கை அதனால் நம்முடைய பிள்ளைகள் நிரப்பட்டோம். இயேசு எனக்கா எப்பொழுதும் பிதாவின் சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறார் என்ற ஒரு அறிவு நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. அதன் மூலம் அவர்களுடைய இருதயம் இந்த அறிவினால் நிரப்பப்படுகிற மூலம் அவருடைய வாழ்க்கைகள் மறுரூபமாக்கப்படட்டும். கர்த்தருக்காய் பேதுருவை போல எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கையாய் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தரை நான் உன்னை பயன்படுத்த போகிறேன்னு சொல்லும் போது அவிசுவாசத்தில் பின்வாங்காதபடி கர்த்தர் என்னை பயன்படுத்துவார் என்ற நம்பிக்கையிலே உடைய பிள்ளைகள் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தில் முன்னேறி செல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காய் பயன்படுகிற பாத்திரங்களாக எழும்பி பிரகாசிக்கும்படியாய் செய்யுங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.